வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நான் இன்றைக்கி காத்தால சமையல் பண்ணுறதே சொல்லியிருந்தேன். ஒரு டிஃபன் ஒன்று இருக்குது, அது ஒரு ஸ்பெஷலான இதுன்னு சொல்லிவிட்டு அதை இன்றைக்கி சாயங்காலம் பண்ணினது அதை உங்களுக்கு அப்படியே இப்போ காமிக்கலாமே இருந்தால். அது என்னன்னு கேட்டேன்னா கோதுமை ரவை அடை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது 2 கப் ரைஸ் குக்கர் கப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க உங்களுடைய அளவு. 2 கப்பு கோதுமை ரவை நினச்சேன்னா ஒரு கப்பு தலை தட்டி 1 கப்பு பருப்பெல்லாம் நினச்சிக்கோங்க. நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு சொன்னால் 1/2 கப் கடலைப்பருப்பு போட்டேன், அதுக்கப்புறம் 1/4 கப் துவரம் பருப்பு போட்டேன், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பு போட்டு ஒரு 5-6 மிளகாவத்தலோடு இது ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 2 கப் கோதுமை ரவா, இதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ தண்ணியெல்லாம் எடுத்துட்டு இந்த கோதுமை ரவையை ஜஸ்ட்டு பல்சஸ் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். புழிஞ்சு எடுத்துருங்கோ. வெறும் கோதுமை ரவை மட்டும் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லாம் ஒரே இதில் கொள்ளாது. இதை அப்படியே அரைச்சி காமிக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம். இவ்வளோதான் அரைக்கலாம், ஏன்னா கரகரன்னு வரணும் உங்களுக்கு அடை, அதனால். பார்த்தீங்களா, ரவையை அரைச்சது இதில் எடுத்துக்கிறேன். பருப்பு, மிளகா இதெல்லாம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் இப்போது இந்த அடைக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1.25 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை ஒரு பிஞ்ச் தான் போடுறேன், ஜாஸ்தி போடல. மஞ்சப்பொடி அதையும் போடுறேன். பெருங்காயப்பொடி நல்லா 1 டீஸ்பூன் தாராளமாக போட்டிருக்கோம். இதில் அதே மாதிரி பச்சையாக இந்த குட்டி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இதோடு சேர்த்து போட்டு அரைச்சி நீங்கள் கலந்து வார்த்துக்கலாம். தனியாக அதை நம்ம அடையில் போட்டோன்னா அது தட்டை வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி அதெல்லாம் யூஸ் பண்ணல, அப்படியே தான் நான் பண்ண போகிறேன். இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். உங்களுக்கு வெங்காயம் வேணுங்கிறவா இதோடையே போட்டு அரைச்சி மாவில் கலந்துக்கோங்க. அப்படியே இது அரைச்சிட்டோம். இது இதில் கலந்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நான் ஒரு 5-6 மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் முருங்கை இலை போடுறேன்னாலும் போடலாம், என்ன வேணுமோ போடலாம், உங்கள் சௌகரியம். நம்ம இது கொத்தமல்லி போடுறோம். இப்போது இது கருவேப்பிலை, இது ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சொல்லணுன்னா அரிசி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இது ரொம்ப ஒரு ஹெல்தியான டிஃபனாகவும் இருக்கும். protein rich and pakapponella Godhumai Rava use பண்ணிருக்கோம் without
அரிசி. கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வாக்கலாம். இது வந்து கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்கும். இப்படி அடை தட்டை தான் முடியுமே, அடை வாக்க முடியாது. நீங்கள் இது ஓரத்தெல்லாம் மெல்லிசாக்கிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியமாகவோ இல்லை சின்னதாகவோ வச்சுக்கோங்க. இது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் விட்டு அடை வார்த்தைன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் செலவாகும். நம்ம இது வந்து கிட்டத்தட்ட இதுக்கு 1.5 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்போது நல்லா ஒரு பக்கத்தையும் பொறுமையாக ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்து இது பண்ணலாம். ஓரத்தெல்லாம் அப்படி அமுத்தி விடுங்க. இதோட கூட நீங்கள் உங்களுக்கு சௌகரியம் எது வேணாலும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி இல்லை நீங்கள் என்ன வெல்லம் தொட்டுக்கிறீங்கனாலும் உங்கள் சௌகரியம். மிளகா அப்படி எண்ணெயோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். 2 சைடும் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் அமுத்தி விட்டு எடுத்துருங்க. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அடை. இதில் வெங்காயம் போட்டுக்கிறவா உங்கள் சௌகரியம் போல் போட்டுக்கலாம். தேங்காய் வேணும் அப்படிங்கிறவா தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் ஆல்ரெடி இது கோதுமை மாவு, அதாவது கோதுமை ரவா இருக்கிறச்சே தேங்காய் வேண்டான்ற, ஏன்னா கோதுமை ரவையும் தேங்காயும் அவ்வளோ தூரம் இதாகாது. இதுலேயே இது கிறிஸ்பியாக வரும். அரிசியோடு நம்ம தேங்காய் போட்டு பார்த்தோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அடை இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வெங்காயம் போட்டு அரைச்சி வேணால் சாப்பிட்டுக்கலாம். இது ஸோ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ப்ரௌனாக எடுத்து நல்லா ரெடியாக எடுத்த அடை. கிறிஸ்பியாக இருக்க அடை ஜோராக தெரியுறதா? எடுத்துடலாம் அடைய. ஜோரான கோதுமை ரவை அடை ரெடியாக எடுத்து ஸோ இந்த டிஃபனும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு இதாக இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.